ரிங்குக்குள்ள ஃபைட் பண்றப்போ பதட்டமா இருக்கு, என்ன பண்ணலாம்? நிறைய பிராக்டிஸ் பண்றேன், ஒர்க் அவுட்ஸ் நிறைய பண்றேன், நிறைய பேக் அடிக்கிறேன், பேடு சூப்பரா அடிக்கிறேன், பார்ட்னர் ஒர்க் அவுட்ஸ் நல்லா பண்றேன். ஆனாலுமே ஃபைட்டிங்னு வரப்போ எனக்கு ஒரு நர்வஸா இருக்கு, பதட்டமா இருக்கு, கரெக்டா ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி அடிக்க முடியல. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு 15 ஏஜ் ஆகுது அப்படின்னா உங்களோட கம்மியா இருக்க ஏஜ் ஒரு 10 இல்ல 9 அந்த சின்ன பசங்களா இருப்பாங்க இல்லையா, உங்களோட ஒரு 4 வருஷம் 5 வருஷம் சின்ன பசங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்பேரிங் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா சின்ன பையன் சரி நம்ம கொஞ்சம் ஈஸியா அடிக்கலாங்கிற ஃபர்ஸ்ட் ஒரு கான்பிடன்ட் வரும். ஸோ அவங்க கூட நல்லா ஜாலியா விளையாண்டு, அதாவது நம்ம ஸ்பேரிங் போடுறது சண்டையா இல்லாம ஒரு ஜாலியா விளையாடுற மாதிரி அந்த சின்ன பசங்க கூட விளையாடுங்க, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, ஸோ அவங்க கூட நல்லா விளையாண்டு ஒரு கான்பிடன்ட் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் 2 வருஷம் உங்களோட கம்மியா, இப்ப எனக்கு ஒரு 15னா ஒரு 13 வயசு, ஒரு 2 வருஷம் இல்ல 3 வருஷம் சின்ன பசங்க இல்ல பிகினர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கூட லைட் ஸ்பேரிங் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு எத்தனை ஸ்பேரிங் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஒரு 10 to 15 ஸ்பேரிங் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல கான்பிடன்ட் கிடைக்கும், ஒரு ஐடியா இங்க வந்துடும். ஸோ அதாவது நான் 15 என்னோட சின்ன பசங்க கூட போட்டு போட்டு விளையாட ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும்னா, ஸோ ஒரு நம்மளோட சின்ன பசங்க ஈஸியா அடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் நமக்குள்ள தோணும். அதை உள்ள போய் பண்ணி பாக்குறப்போ ஒரு கான்பிடன்ட் கிடைக்கும். மேபி நம்ம அந்த சின்ன பசங்க நம்மளோட சூப்பரா விளையாடுறவனா கூட இருக்கலாம். ஆனாலும் பட் அவங்க ஒரு முன்னாடியே என்ன கிடைக்கும், நம்ம சரி ஜெயிச்சிடலான்ற ஒரு தாட் நமக்கு வரும். ஸோ அதே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அப்படி விளையாட என்ன கிடைக்கும், இந்த ரெகுலரா அந்த ஸ்பேரிங் போக போக உங்களுக்கு ஒரு நல்ல கான்பிடன்ட் வரும், அந்த பதட்டம் கம்மியாயிட்டே வரும். அப்புறம் என்ன பண்ணலாம், ஒரு 20-30 ஸ்பேரிங்க்கு அப்புறம் உங்களோட ஏஜ் ஈக்குவலா, இப்ப நீங்க 15 அப்படின்னா உங்க ஹைட்டுக்கே இருக்கிற ஒரு பையன் கூட சும்மா லைட் ஸ்பேரிங் பண்ணுங்க. அதாவது பவர் வேண்டாம், ஸ்பீடு வேண்டாம், ஸ்லோவா பண்ண சொல்லி நின்று பாருங்க, இந்த மாதிரி ஸ்லோவா பண்ணு, நானும் ஸ்லோவா பண்றேன், இப்படி ஸ்பேரிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பேரிங் பண்ணு. பேசி வச்சுட்டு சும்மா லைட் கான்டாக்ட் மாதிரி ஒரு மூவிங் சும்மா இந்த லெவல்ல ஸ்பீட் கொடுத்து சும்மா தொட்டு தொட்டு பழகுங்க. ஃபர்ஸ்ட் மீடியமா போங்க. சரி, அப்ப போக போக என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்க. ஸோ இதே மெத்தட்ல ஒரு 10 ஃபைட்டிங் இதே மாதிரி ஒரு 10 ஸ்பேரிங் இதே மாதிரி போயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்தது ஒரு 11th ஸ்பேரிங் வரப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபைட் மாதிரியே நீங்க கொண்டு போகணும். அதுக்கு நம்ம ஒரு ஃபைட், அந்த ஃபைட்டிங் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, கம் ஷீல்டு, ஹெட் கியர் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபேஸ் கவர் பண்ண ஹெட் கியர் இருக்கும். அந்த ஹெட் கியர் வாங்கி நீங்க ஸ்பேரிங் பண்ணுங்க. கொஞ்சம் அடி விழுந்தாலுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் இருக்கும், தப்பிச்சுக்கலாம், பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இருக்காது. மறுபடியும் அந்த 3 மினிட்ஸ் மறுபடியும் நம்ம ஃபீல் பண்ணி அடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சொல்லுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. தேங்க்யூ.